பாடலை சொல்லி நான் நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம், இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம். முன்னால் போனால் கடிக்கும், பின்னால் போனால் உதைக்கும். நான் சொல்லல, கதையில சொல்லி இருக்காங்க. ஒரு தந்தையும் மைந்தனும் மேல் நாட்டில் ஒரு கோவேறு கழுதை இது வாகனமாக பயன்படும். அந்த வாகனமாக இருக்கிற அந்த கழுதை விற்பதற்காக ஓட்டி கொண்டு போகிறார்கள். போகிற போது வழியில பார்க்குறவங்கலாம் சொல்றாங்க, கோவேறு கழுதை இருக்கிறதே ஏறிக்கிட்டு பயணம் செய்யறதுக்கு தானே, அந்த கழுதியை நடக்க வச்சுட்டு எதுக்கு இந்த 2 கழுதியும் நடந்து போகுதுன்னு ஒருத்தன் பேசினே போனான். உடனே தகப்பனும் மைந்தனும் ஏறி அந்த குதிரை அந்த கழுதை மேலே உட்கார்ந்துக்கிட்டாங்க. உட்கார்ந்த உடனே அடுத்து ஒரு ஆள் சொன்னா, வாயில்லாத ஜீவனை வதைக்கிறதுக்கு ஒரு வழி இல்லையா, ஒரு அளவு இல்லையா? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நடந்துக்கிட்டு ஒருத்தர் மட்டும் பயணம் பண்ணா என்ன, 2 பேர் இப்படி உட்கார்ந்துருக்காங்களேன்னு 2வது கருத்து வந்தது. என்ன செய்வார் தகப்பனார்? சரி குழந்தை இவன் உட்காரட்டும்னு சொல்லிட்டு அவர் நடந்து போனார். வயசான தகப்பனை நடக்க விட்டுட்டு இந்த பையன், அறியாத பையன், இவன் நடக்கக்கூடாதா? அப்ப வயசானவன் நடக்க விட்டு இவன் ஜிங்குன்னு போய் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கானே, என்ன உலகமடா இது அப்படின்னு ஒருத்தன் போனான். மகனே நீ கீழே இறங்கு, எல்லாம் உன்னை திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஏறி உட்காந்துக்கிட்டார். அடுத்து ஒரு கருத்து வந்தது, அறியாத பையன் பாவம் பச்சை பால் வடிகிற பிள்ளைய வெயில்ல கால் கடுக்க நடக்க விட்டு 7.5 கழுத வயசாகுது, இவனுக்கு என்ன கழுத மேல சவாரி வேண்டி கிடக்கு அப்படின்னு அடுத்த ஆள் சொன்னான். இப்பதான் அப்பன் யோசனை பண்ணான், வெறுமனே நடந்தாலையும் திட்டுறான், 2 பேர் ஏறிக்கிட்டு உட்கார்ந்தாலையும் திட்டுறான், உன்னை விட்டு நான் உட்கார்ந்தாலையும் திட்டுறான், என்னை விட்டுட்டு நீ உட்கார்ந்தாலையும் திட்டுறான். அந்த உலகமே ஒரு கழுதை, முன்னால் போனால் கடிக்கிறது, பின்னால் போனால் உதைக்கிறது. அதனால தான் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு நான் பெற்ற செல்வத்தில் வந்தது. அது பட்டுக்கோட்டை எதன பாட்டு இல்லை, ஆனால் பட்டுக்கோட்டை உலகத்தை பற்றி ஒரு அருமையாக உணர்ச்சி கொந்தளிப்பில் ஒரு பாட்டு பாடுறாரு பாருங்க. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. அந்த நாகரிகமான வார்த்தையை பாருங்க. இப்படி குறுக்கு வழியில் செல்பவருடைய மனம் திருந்துவதற்கு என்ன மருந்து, அதை தம்பி நீ சொல்லி என்றுதான் சொன்னாரே தவிர அவனை வெட்டித்தள்ளு என்றெல்லாம் வன்முறையை பாடவில்லை. அடுத்து என்ன சொல்ற, இருக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகமடா, இருக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகமடா, இது எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. இதுல என்ன இந்த கவிதை நயம்? தாரை குமரவேலு ஐயா அவர்களை எதிரிலே வைத்துக்கொண்டு அவர் நம்முடைய செங்குந்தமித்திரன் இதழிலே ஒவ்வொரு இதழிலும் அவர் படைக்கின்ற கவிதைகள் நான் வாசிப்பது உண்டு. ஒவ்வொரு கவிதையும் அவ்வளவு அழகாக எந்த விதமான ஒரு குறைக்கும் இடமில்லாமல் அந்த கவிதா இலக்கணம் வெண்பாவா, என்சி ராசிரி விருத்தமா அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் அந்த இலக்கணத்திற்கேற்ப அழகாக படைக்கின்ற அவருக்கு இந்த பாடலில் உள்ள நயம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் மற்றவர்களுக்காக சொல்லுகிறேன். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, இருக்கும் அறிவை மடமை மூடிய குருட்டு உலகமடா, இது எண்டை நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா. என்னங்க சொல்லாட்சியில, சொல்லாட்சி என்றால் ஒரு கருத்துக்கு வள்ளுவரே என்ன சொன்னார்? சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்துன்னு சொன்னார். நீ பாடுகிற சொல்லுக்கு இந்த இடத்திற்கு இந்த சொல்லை போட்டிருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு கருத்து வர முடியாத அளவுக்கு கவிதையை பாட வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த சொல்லாட்சி. கண்ணதாசன் அதற்கு அது சிறந்தவர். கண்ணதாசனை விட வாலி உயர்ந்தவர், வாலியை விட பட்டுக்கோட்டை உயர்ந்தவர். இது என்னுடைய பணிவான கருத்து. உங்கள் கருத்து வேறு விதமாக இருக்கலாம். கண்ணதாசன் கூட ஏய்பத்துடை பாடுவதிலே 3 அடியை முடிப்பார், 4வது அடிக்கு கொஞ்சம் திணறுவார்.
வாலி 4 அடிகளையும் கச்சிதமாக முடிப்பார். அதை விட கச்சிதமாக முடிப்பார் பட்டுக்கோட்டை கல்யாணம். அந்த அளவுக்கு பட்டுக்கோட்டைக்கு சொல்லாட்சி 2ஆம் வகுப்பு படித்தவருக்கு எப்படி வந்தது? இதுதான் எனக்கு ஆச்சரியம். விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும் ஓ விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும் மனம் வெந்திடும் தோட்டக்காரனிடம் மிரட்டல் வார்த்தைகள் ஆடும் பல வரட்டு கீதமும் பாடும் விதவிதமான பொய்களை வைத்து மிரட்டும் உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா. இந்த பாட்டெல்லாம் அந்த காலத்துல வரும்போது ஒரு படத்தை எத்தனை முறை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. இந்த பாச வலையில் வர்ற குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நெறிக்கு சொந்தம் என்ற பாட்டுக்காக வாலி அதை 17 முறை பார்த்ததாக தம்முடைய வாழ்க்கை வரலாற்று நூலில் பதிவு செய்திருக்கிறார். 17 முறை பார்த்திருக்கார் அந்த ஒரு பாட்டு. ஆகவே பட்டுக்கோட்டை ஒரு சாதாரணமான கவிஞனே அல்ல. ஆனால் அவர் இறைமறுப்பு கொள்கையாளர், கம்யூனிசவாதி. எதை பாடினாலும் பொதுவுடைமை பொதுவுடைமை பொதுவுடைமை, எல்லாம் பொதுவா இருக்கணும் பொதுவா இருக்கணும் பொதுவா இருக்கணும் பொதுவா இருக்கணும். பக்தி பாட்டுல பாருங்க, அவர் பொதுவா பக்தியே கோயிலை பத்தி அதிகமாவோ சாமி பத்தி அதிகமாவோ பாடாதவர். ஆனா பாட்டு 2 கண்டிஷன் வந்துருச்சு, நீ தான் பாடி ஆகணும். உன் பொது உடைமை சித்தாந்தத்தெல்லாம் அதுல புகுத்தாத, ஒழுங்கா பக்தியோட 2 பாட்டை எழுதுன்னாங்க. முதல் பாட்டு கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாசா சதங்கையாடும் பாத வினோதா லிங்கேஸ்வரா நின்றாள் துணை நீதா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அல்லல் தீர்த்தாண்டவா வா வா அமிழ்தானவா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா. இதுவரையும் எதுவுமே குறையல. பக்தி ரசம் சொட்ட 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 இந்த பாட்டு படைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவணக்கம் பாடிய அந்த குழந்தைகளை நான் பார்த்தேன். இந்த காலத்துல எல்லா குழந்தைகளும் எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எல்லாம் லெக்கிங்ஸு என்னென்னவோ பலாசு அது இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த சூழல்ல இந்த குழந்தைங்க உண்மையிலேயே பாவாடை தாவணியோடு நெற்றியிலே நீர் துலங்க அந்த பக்தி பாடலை பாடுவதை பார்க்கிற போது உண்மையிலேயே அந்த குழந்தைகளை கையெடுத்து கும்பிட எனக்கு தோன்றுகிறது.